இயர் எண்ட் முடிய போகுது. வருஷம் ஃபுல்லா நம்மள போட்டு அடிச்சிருச்சு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். நம்ம பாடி அண்ட் மைண்ட ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, அடுத்த வருஷத்துக்கு அடி வாங்க ரெடி ஆகலாம்னு நியூ இயருக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம். அதுக்கு நாங்க சூஸ் பண்ண பிளேஸ் தான் மைசூர் அண்ட் கூர்க். இந்த ட்ரிப்போட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா சொல்றேன். மைசூர் பேலஸ்ல நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போலாம் டிசைட் பண்ணோம். ஆனா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஸோ ஏர்லியா பிளான் பண்ண முடியல. டிக்கெட்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து பெங்களூர் போறோம். தென் அங்க இருந்து மைசூர் போக போறோம். நம்ம இன்னைக்கு சென்னை டு பெங்களூர் டபுள் டெக்கர் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட் புக்கிங்னால வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் அதுக்கப்புறம் தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கோச்சஸில் சீட்டு கிடச்சிது. இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினில் 2 டெக் இருக்கும். ஒன்று அப்பர் டெக் அண்ட் இன்னொன்று லோயர் டெக். ரெண்டுலேயுமே 3+2 சீட்டிங் கெப்பாசிட்டி தான். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். லக்கேஜ் வைக்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஓகே, பட் லாங் ஜேர்னிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ட்ரெயின் கரெக்டாக மார்னிங் 7:25க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகி ஆஃப்டர்நூன் 1:10க்கு பெங்களூர் அரைவ் ஆகும். இதோட ஃபேர் வந்து 575 சேர் கார்ல. இது அப்புறமா செகண்ட் சிட்டிங் கூட இருக்கு. அதோட ஃபேர் வந்து 170 rupees. பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன் கிட்ட ஹல்திராம்ல லஞ்ச் முடிச்சுட்டு காஃபி டீலாம் சாப்பிட்டு தென் அகைன் பெங்களூர் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு பெங்களூர் டு மைசூர் உடையார் எக்ஸ்பிரஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 100 rupees செகண்ட் சிட்டிங்ல. ஏசி சேர் கார்ல 320 rupees. இந்த ட்ரெயின் கரெக்டாக 3:15க்கு பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆகி ஈவினிங் 5:45க்குலாம் மைசூர் ரீச் ஆகிரும். சென்னை டு பெங்களூர் டிஃப்ரெண்ட் கோச்சில் இருந்ததுனால குட்டி பையங்களோட மிங்கிள் ஆக முடியல. ஆனால் போக போக ஃபுல்லாக செட் ஆகிட்டான். அத்தை மாமாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் இந்த ட்ரிப்போட ஹீரோ. அவன் இல்லாட்டி இந்த ட்ரிப் ஒரு நார்மல் ட்ரிப்பாக தான் இருந்திருக்கும். எங்கே போகிறோம் நம்ம? மைசூர். அது யாரு? அது யாரு? அத்தையா? அப்ப நான் யாரு? நான் யாரு? இந்த ரூட் ரொம்ப சீனரிக்காக இருக்கும். அப்புறமா அந்த மாண்டியா ஸ்டேஷனுக்கு முன்னாடி மாதூர் வடை அப்படின்னு ஒன்று சேல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்து. மைசூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணி ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்போ போனாலும் ஸ்ரீ குரு ரெசிடென்சியில் தான் ஸ்டே பண்ணுவோம். நியூ இயர்னால ரூம்லாம் ரொம்ப டிமாண்டு. எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. ரூம் பெர் டேக்கு வந்து 3200 + GST. டோட்டலாக வந்து 2 ரூமுக்கு 6720 rupees ஆச்சு. அப்புறம் டிஸ்கவுண்ட்லாம் கேட்டு கம்மி பண்ணி டோட்டலாக 2 ரூமுக்கும் 6048 பே பண்ணோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு. கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நார்மல் டேஸில் சிங்கிள் ரூம் வந்து 1100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு கரெக்டாக 10:30 கிட்டலாம் மைசூர் பேலஸுக்கு வந்துட்டோம். லோக்கலில் சுற்றுறதெல்லாம் நம்ம தெரிஞ்ச பாயோட ஆட்டோவில் தான் போனோம். அவரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப்பு ட்ராப் அப்புறமா மைசூர் லோக்கல் சைட் சீயிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணுங்கள், உங்களை பிக்கப் பண்ணிப்பார். நியூ இயர் செலிப்ரேஷனால பேலஸோட என்ட்ரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பேலஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்து லைட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு நல்ல பிளேஸாக பிடிச்சி உட்காந்துட்டோம். போக போக கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பேலஸ் ஃபுல் செம்ம லைட்டிங்கு, வைப்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு.
கரெக்டாக 11:59க்கு கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நியூ இயர்லாம் விஷ் பண்ணிவிட்டு ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. 15 மினிட்ஸ் கண்டினியூஸ் ஃபயர் ஒர்க்கு. சீரியஸ்லி இது நான் செலிப்ரேட் பண்ண ஒரு பெஸ்ட்டு நியூ இயர்னு சொல்லலாம். 12:30 கிட்டலாம் வெளியே வந்துட்டோம். அவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் யாரும் யாரையும் இடிக்கலை, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுல் டீசெண்டாக மேனேஜ் பண்ணாங்க. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் நல்லா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைசூர் லோக்கல் சைட் சீயிங், கூர்க் ஜர்னி எல்லாம் டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.